குலோப் ஜாமுன் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெடி மிக்ஸ்ல தான் பண்றோம். இதுல வந்து மேக்ஸிமம் ஒரு 20 to 25 பால்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். இப்போ இந்த ஃப்ளோரை வந்து நீட்டா சலிச்சு எடுத்துட்டோம். 200 கிராம்ஸ் ஃப்ளோருக்கு வந்து 50 மில்லி தண்ணி வந்து கரெக்டா இருக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டா இருக்கணும். இந்த மாவு ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். ஜீராவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல 800 மில்லி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாயிடுச்சு. இதுல வந்து 600 கிராம்ஸ் வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிக்குது. இந்த 2 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி போட்டாச்சு. கேசரிக்கு யூஸ் பண்ற கலர் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜீரா வந்து 10 நிமிஷம் கொதிச்சாச்சு. இந்த மாதிரி பால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 150 ml சன்ஃப்ளவர் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பால்ஸை லோ ஃப்ளேம்ல தான் வந்து வேக வைக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி பொன்னிறமா வெந்த உடனே ஆத்தி வச்சிடலாம். இது பொரிச்ச உடனே 1/4 மணி நேரம் ஆற விடணும். ஆற விட்டதுக்கு அப்புறமா இந்த ஜீரால ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜாமுன் வந்து 2 மணி நேரத்துல நல்லா ஊறிடும். குலோப் ஜாம் ரெடி, வாங்க சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.